ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பல்வேறு பதவியின் கீழே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, ஏஜ் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே, அப்புறம் எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் வந்து இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் மற்றும் ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலை இருந்தால் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் மார்ச் 14, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் சேர மாதிரி அனுப்பணும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மோட கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முன் அனுபவச் சான்றிதழ், சிறப்பு தகுதி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624-002 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும். அதாவது மார்ச் 14க்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா மாற்றலுக்கு உட்பட்டது, இன்க்ரீஸும் ஆகலாம் வேக்கன்சி, இல்லை குறையவும் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான dindukkal.nic.in என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தரேன், டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அலுவலக மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். மெயிலுக்கு எதுவும் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டாம். இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் வந்து இருக்க போகுது, மந்த்லி சேலரியோட. அடுத்தது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவரும் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் திண்டுக்கல்லை சேர்ந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நலவாழ்வு மையங்களில் உள்ள கீழ்கண்ட பதவிகளுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து வரவேற்கிறோம். அதாவது மார்ச் 14, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டண்ட் கம் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் ஆர் எம்காம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. மந்த்லி சேலரியாக 16,000 வந்து கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், இதுக்கு வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 23,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இதுக்கு பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி 23,000 கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி, இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 23,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேடு 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 13,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 2 வேக்கன்சி இருக்குது. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 5 போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக போஸ்டிங். ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பம் தகுதி இருந்தால் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்ச் 14, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேமு, அடுத்து உங்களுடைய தந்தை தகப்பனார் பெயர், என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்படி அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா மாற்றுத்திறனாளியா அதை வந்து சொல்லிக்கோங்க. அதுக்கடுத்து பிறந்த தேதி, வயது, தகுதி, ஆதார் எண், அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, அதுக்கடுத்து கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து நிரந்தர வீட்டு முகவரி, தற்போதைய வீட்டு முகவரி, இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து வேணும்.
அடுத்து உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, ஆதார் எண் இது எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். மறக்காம இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.